பூஜா, யாராவது வந்துட போறாங்க, கண்ணத்தோட. நல்ல வேலைடா நீ வந்துட்ட. எங்க கடைசி நேரத்துல வராம போயிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். பூஜா, எதுக்கு நீங்க வர சொன்ன? இதையெல்லாம் பாக்குறதுக்கா இல்ல விருந்து சாப்பிடறதுக்கா? இதுக்கு மேல பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அந்த கௌதம் ஒவ்வொரு தடவையும் உன் பக்கத்துல வந்து பேசும்போது அதை என்னால பார்க்க முடியல. நானும் மனுஷன் தானே. தான் லவ் பண்ற பொண்ணையே இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பேசுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு நானும் விக்ரமன் சார் பட ஹீரோ கிடையாது. எனக்கு இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. டேய், நீயும் ஏண்டா இப்படி என்ன வார்த்தையால கொல்ற? நான் என்ன கௌதம் கிட்ட புடிச்சு போயா பேசுறேன்? ஏண்டா என்ன புரிஞ்சுக்காம பேசுற? இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சா கௌதம பார்த்து நம்ம விஷயத்த சொல்லிடலான்னு தான் உன்னை இந்த விருந்துக்கே வர சொன்னேன். என்னால எப்படி பூஜா இந்த கூட்டத்துல அவங்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எப்படியாவது கௌதம தனியா பார்த்து நம்ம விஷயத்த சொல்லி புரிய வச்சு என்ன வேண்டான்னு எல்லாத்தையும் அவரே சொல்ற மாதிரி பண்ணிடு. அப்பதான் வீட்ல இருக்கிறவங்க இதுக்கு ஒத்துப்பாங்க. நான் கௌதம வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம விஷயமும் வெளியில தெரியாம தப்பிக்க முடியும். இது எல்லாம் உன் கையில தாண்டா இருக்கு. என்ன பூஜா, நல்லா சாப்பிட்டியா? சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா? இந்த விருந்தே உனக்காக தான் பூஜை ரெடி பண்ணேன். சரி, நான் தான் இல்லைன்னு சொல்ல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன் ப்ரோ. சரி பூஜா, என் கூட வா, அந்த வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன். இருக்கட்டும் கௌதம், பரவாயில்ல. பூஜா, அட்லீஸ்ட் என் ரூமாவாச்சும் வந்து பாரு. வா. அட வா பூஜா. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. எங்களை குடும்பத்தோட வர வச்சு பெரிய விருந்தே கொடுத்துட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறது எனக்கு தாமா சந்தோஷம். இந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு அன்பான குடும்பத்தை பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமா. இப்பேற்பட்ட குடும்பம் இப்போ எங்களுக்கும் சொந்தமாக போறத நினைச்சா மனசுக்கு நிறைவா இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியும். உள்ள வந்து பார்த்தா தானே எப்படி நாரி போயிருக்குங்கிறது தெரியும். நல்ல குடும்பமா, நல்ல குடும்பம். இந்த ஆளுக்கு புத்தி கிதி ஏதாவது கெட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே. போயும் இந்த குடும்பத்துல வந்து விழுந்திருக்கிறான். இந்த ஆளுக்கு இந்த குடும்பம் தானே கிடைச்சாங்க. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. இதத்தான் விதின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அம்மா, உணர்ச்சி வாசத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா? யார் காதலையாவது விழுந்து தொலைய போதும். அப்பா, சின்னதா இருந்தாலும் நீங்களும் அன்பான குடும்பம் தான். பையனோட சந்தோஷத்துக்காக சொசைட்டில எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் உங்க அந்தஸ்தெல்லாம் மீறி எங்க வீட்டுல பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இதுதான் உங்களோட நல்ல மனசு. இத பாருமா, இந்த காசு பணம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சும்மா. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். என்கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்கு. நாளைக்கு நம்ம பசங்க சந்தோஷம் தானே முக்கியம். அந்தஸ்தை வச்சு மட்டும் நான் சொல்லலப்பா. எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து எவ்வளவு அன்பா நீங்க உபசரிக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட பல மடங்கு நீங்க மனசளவுல எவ்வளவு உயரத்துல இருக்கீங்க. சரியா சொன்னீங்க செல்வி. நாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தப்போ நாங்க யாரு என்னன்னு கூட தெரியாது. உங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உங்க மண்டபத்துல கேட்டரிங் ஆர்டர் கொடுத்து காப்பாத்துனீங்க. எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு பணத்துக்காக ஊரூரா அலைஞ்சோம். அந்த நேரத்துல கடவுள் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் பணத்தை கட்டி எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துனீங்க. இப்போ எங்க பொண்ண உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிற மனசு வேற யாருக்கு வராதுங்க. உங்களுக்கு மண்டப ஆர்டர் கிடைச்சது உங்க திறமையால. அந்த திறமைக்கு நான் கொடுக்கிற மரியாதை தான் அந்த ஆர்டர். இந்த சந்தோஷமான நேரத்துல அப்படியே மற்ற விஷயமும் பேசிட்டா நல்லா இருக்கும். என்ன வேலை சொல்ற? ஆமாண்ணே, பேசிரு. அம்மா செல்வி, வேற என்ன விஷயம்? திரு எதை பத்தி சொல்றாரு? அதாங்க, இந்த நகை சீர்சனெல்லாம் என்ன ஏதுன்னு பேசிட்டா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் எதுக்குப்பா?
உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க, அது போதும். எதுவும் வேண்டான்னு சொல்லி நீங்க உங்க பெரிய மனசை காட்டுறீங்கப்பா. ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கல்யாணத்துல பூஜாவுக்கு நாங்க ஒரு 50 பவுன் நகை, மாப்பிள்ளைக்கு 5 பவுன்ல செயின், மோதிரம், பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாம் சீர் எல்லாத்தையுமே செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் மண்டபத்துல வர ஆர்டரை வச்சு பூஜாவுக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம்ப்பா. ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசி தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறீங்க? எதுக்குமா இதெல்லாம்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? இவங்க கொடுக்கிற 50 பவுன் நகையும் 5 லட்ச ரூபாய் பணமும் தான் இந்த வீட்ல வந்து நிக்க போகுதாக்கும். ராஜலட்சுமி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்படி அவங்க மனசு காயப்படுத்துற மாதிரியா பேசுவ? நம்ம பையன் ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதும் அவங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அதை புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காதீங்க. அவ கௌதம் மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டா. அவ பேசுனதுக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல சம்மந்தி, விடுங்க. அப்பா, அவங்க மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிட்டாங்க. அதுக்காக நீங்க மன்னிப்பெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கம்மா. இத கூட நானா கேட்கல. உங்க பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க மன திருப்திக்காக தான் சொல்றேன். சரிங்கப்பா. பூஜா எங்க செல்வி? மாப்ள, அவ எங்க போயிருப்பா? கௌதம் தம்பி வீட்டை சுத்தி காட்ட கூட்டிட்டு போயிருக்காரு. எல்லாத்தையும் பாத்தியா பூஜா? உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எல்லாமே டக்குன்னு நடந்த மாதிரி இருக்கு. நம்ம வீட்ல ரொம்ப அவசரப்படுறாங்கன்னு தோணுது. என்னது அவசரமா? நீ எப்ப இந்த வீட்டுக்கு வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி சொல்ற? பாரு பூஜா, அது என்னமோ தெரியல. எனக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்காங்க. நானும் எத்தனையோ பொண்ணை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனா உன் மேல வந்த லவ் இது வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் வரல, தெரியுமா? உன்னை முத பார்த்தப்பவே எனக்கு உன்னை அப்படி பிடிச்சு போச்சு. உன்கிட்ட ஆசையா லவ் சொல்ல எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா எல்லாமே சொதப்பல். ஆனா எப்படியோ நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.